இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீட் பிஜி கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வந்து 7 வருஷமா கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் இந்த வருஷம் என்ரோல் ஆயிருக்காங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். இன்னைக்கு வந்து நமக்கு 9 மணில இருந்து ஆந்திர மாநிலம், அதாவது ஆந்திர பிரதேசல நமக்கு நீட் பிஜி உடைய கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸிங் வந்து தொடங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் எந்த வெப்சைட்ல யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத, அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாம வெப்சைட் வந்து நமக்கு என்டிஆர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், அதாவது டாக்டர் NTR.UHSAP.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா நமக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். இதுல வந்து நமக்கு கீழே போனீங்கன்னா இங்கே வந்து மேல வந்து ஸ்க்ரால் ஆகும். கிளிக் ஹியர் ஃபார் அட்மிஷன் கவுன்சிலிங் ஃபார் அகடமிக் இயர் 2024-25 இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் போகும். இதுல கீழே பிஜி மெடிக்கல் இருக்கு பாருங்க. ஸோ பிஜி மெடிக்கல் இருக்கா, இதுல வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு ஃபர்ஸ்ட் லிங்க், செகண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுல முக்கியமானது கவர்மெண்ட் கோட்டா ஒன்லி ஃபார் அவங்களுடைய அந்த ஸ்டேட் டொமிசைல் இருக்கும், ஆந்திரா டொமிசைல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ஆந்திரால வந்து நீங்க மேபி வந்து படிச்சிருந்தீங்க, ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல படிச்சிருந்தீங்கன்னா ஓப்பன் கோட்டால போகலாம், அதாவது கவர்மெண்ட்டுக்கு. அதோட கிரைட்டீரியாலாம் நீங்க ப்ராஸ்பெக்டஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லிங்க் இப்ப கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறணும், ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்ப ஆந்திர பிரதேச மாநிலத்துல வந்து நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ன்றது சிக்யூ கோட்டான்னு சொல்லுவாங்க, அதாவது காம்படிட்டிவ் அத்தாரிட்டி கோட்டான்றது தான் சிக்யூ, கவர்மெண்ட் கோட்டான்றத சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்க வெப்சைட்ல அதோடைய ப்ராஸ்பெக்டாஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது எல்லாமே தெளிவா அவங்க கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சில மேஜரான டீடைல்ஸ் மட்டும் நான் சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு அதாவது இன்னையில இருந்து நமக்கு நைட்டு 9 மணிக்கு, இப்போ ஜஸ்ட் நவ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ நீங்க வந்து அப்ளை பண்றது வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து லேட்டா, அதாவது நீங்க லேட்டா வந்து அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீன்னு சொல்லிட்டு போடுறாங்க அவங்க புதுசா. அதாவது கடைசி டேட் இப்போ நீங்க அப்ளை பண்றீங்க இன்னைக்கு நைட்டு 27/9/2024 இருந்து அப் டு 4/10, அதாவது 4/10/2024 9 PM குள்ள நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் ஃபீ, அதாவது வந்து வித்தவுட் லேட் ஃபீ வரும். ஸோ லேட் ஃபீ இல்லாம நீங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5ஆம் தேதியில இருந்தும், அதாவது 7ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ஆம் தேதி வரை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீல எந்த ஒரு லேட் ஃபீ வராது. அதே இது நீங்க 5ல இருந்து 7க்குள்ள நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட் ஃபீ வரும், ஓகேவா? அதாவது உங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ் மாதிரி இருக்கும். அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் எல்லாமே தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நீங்க பாத்துக்கோங்க டீட்டெயிலா. இதான் அவங்களுடைய முக்கியமான டேட்டு. நெக்ஸ்ட் முக்கியமானது, இப்ப கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு டியூஷன் ஃபீன்றது எவ்வளவு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது, ஒன்லி ஆந்திர பிரதேஷ் டொமிசியல் டாக்டர்ஸ் மட்டும்தான். இப்ப ஆந்திர பிரதேசத்துல படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட் கோட்டாவுடைய ஃபீ, அதாவது சிகி கோட்டா கேட்டகரி ஏ உடைய ஃபீன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4,96,800 ரூபாய், அதாவது கிளினிக்கல் பிரான்ச். பேரா கிளினிக்கல் பாத்தீங்கன்னா நமக்கு 1,55,650. அதே ப்ரீ கிளினிக்கல் டிகிரி டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 70,380. இது வந்து ஒன்லி வந்து ஆந்திர டொமிசியல் அவங்களுக்கு மட்டும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும், அதாவது அதர் ஸ்டேட் டொமிசியல். ஸோ இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து நீங்க அப்ளை பண்ணாலும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நமக்கு வந்து ஃபார் பி கேட்டகரி ஃபீ, பி அண்டு சி கேட்டகரின்னு இருக்கு. ஸோ சி கேட்டகரியில என்ஆர்ஐ அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கோட்டாஸ் சொல்லி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பி கேட்டகரிக்கு ஜென்ரல் மெரிட்னு சொல்லிட்டு நமக்கு விடுவாங்க. இதுல பி கேட்டகரியில டிப்ளமோ அண்ட் டிகிரி ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா 9,93,600 ரூபாய். அதே இது நீங்க என்ஆர்ஐ இன்ஸ்டிடியூஷனல் கோட்டால போகும்போது 57,50,000 ரூபாய். ஸோ நான் கிளினிக்கல்ல பேரா கிளினிக்கல் டிகிரி அண்ட் டிப்ளமோக்கு 3,10,500 ரூபாய் பி கேட்டகரியில போனீங்கன்னா. அதே இது என்ஆர்ஐ இன்ஸ்டிடியூஷனல் கோட்டால 17,25,000 ரூபாய். ப்ரீ கிளினிக்கல் பொறுத்தவரையும் வந்து 1,46,760 ரூபாய்.
அதாவது பி கேட்டகரியில. அதே இது வந்து என்ஆர்ஐ அந்த இன்ஸ்டிடியூஷனல் கோட்டாக்கு 9,20,000 ரூபாய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ இந்த கோட்டா பொறுத்தவரையும் வந்து நீங்க லாஸ்ட் இயர் உடைய அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அது தெரியாம அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டின்றது இப்போ நமக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் பொறுத்தவரையும் வந்து 50% வந்து கவர்மெண்ட்டுக்குன்னு போயிடும். மிச்சம் 50% தான் மேனேஜ்மெண்ட்டை பிரிப்பாங்க. அந்த மேனேஜ்மெண்ட்டே 3 விதமா அவங்க வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பி கேட்டகரியில S1ன்னு சொல்லிட்டு 25%. அதுக்கப்புறம் சி கேட்டகரியில என்ஆர்ஐல S2 15%. அதுக்கப்புறம் கேட்டகரி சி இன்ஸ்டிடியூஷனல் ப்ரிஃபரன்ஸ், அதாவது வந்து ஆந்திரால வந்து ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனல் கோட்டான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது நீங்க ப்ராஸ்பெக்டாஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாம 10% வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை வந்து எல்லாமே டீட்டெயிலாக நாங்கள் இதை அதாவது நீங்க ப்ராஸ்பெக்டாஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுல சொன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தி ஆயிரும். ஸோ இந்த நீங்க அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் S1 கேட்டகரியில தான் வந்து அதர் ஸ்டேட் டொமிசியலும் வருவாங்க. அதாவது ஆந்திரா ஜென்ரலா இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு யார் அப்ளை பண்ணா அவங்களுக்கும் சேர்த்து இதுக்குள்ளதான் வரும். ஸோ அதுல வந்து ஓப்பன் மெரிட் தான் அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா சப் கேட்டகரி S1 25% sanction intake of seats course which in each institution shall be filled by the candidates in the general merit based on the NEET PG 2024. அதாவது ஜென்ரல் மெரிட் படி ஃபில் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரல் மெரிட் படி உங்களுக்கு ஃபில் பண்ணுவாங்க. அதுல கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 9 லட்சம் ரூபாய் சம்திங் ஃபீ வந்து ஜென்ரல் அந்த கிளினிக்கலுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்றதுக்கான ஃபீ, அதாவது வித்தவுட் லேட் ஃபீ. அதாவது அவங்க சொன்ன அந்த 4ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு லேட் ஃபீ வராது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வருது, அதாவது 7,080 ரூபா அதாவது போட்டிருக்காங்க. அதே இது வந்து நீங்க அதர் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியவங்க MBBS நீங்க முடிச்சீங்கன்னா 10,620 ரூபா. அதாவது எல்லாமே பார்த்துக்கோங்க, அந்த ப்ராசஸிங் ஃபீ அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் என்னென்னமோ ஃபீ நிறைய போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவுட் சைட் கண்ட்ரி ஃபாரின் நேஷனல் அது அந்த என்ஆர்ஐ கேண்டிடேட்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நேஷனல் அதாவது இந்தியா விட்டு வெளியிருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 15,340 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு லேட் ஃபீ இல்லாம அவங்க சொன்ன அந்த 4ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணா உங்களுக்கு லேட் ஃபீ வராது. ஓகேவா? இதே இது வந்து நீங்க அவங்க சொன்ன அந்த டேட்டை தாண்டி 5ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரை ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்குள்ள நீங்க ஃபில் பண்ணும்போது அப்ளிகேஷன் உங்களுக்கு லேட் ஃபீன்றதா போட்டிருக்காங்க. ஸோ லேட் ஃபீ பாருங்க, 20,000 ரூபாய் லேட் ஃபீ போடுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிஸ்க் மாதிரி இருக்கு. 27,000 ரூபாய் வந்து வாங்குறாங்க. அதே இது வந்து அவுட் சைட் கம்ப்ளீட்டட் MBBS கேண்டிடேட்டா இருந்தா 30,620 ரூபா. அதாவது அவுட் சைட் கண்ட்ரியா இருந்தா 35,000 ரூபா. ஸோ அந்த ஃபீலாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரியா லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கா, உங்க ரேங்க்கு கிடைச்சிருக்கா எல்லாமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ காஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கா தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் ப்ராஸ்பெக்டாஸா நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது அதை படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல